ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிரகதீஷ் புக்கில் இருக்க தேசிய மனித உரிமை ஆணையத்தை பற்றி பார்க்க போகிறோம். தேசிய மனித உரிமை ஆணையம் தேசிய மனித உரிமை ஆணையம் மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் 1993 படி 1993 அக்டோபர் 12 தேசிய மனித உரிமை ஆணையம் அமைக்கப்பட்டது. தேசிய மனித உரிமை ஆணையம் அமைக்கப்பட்டது 1993 அக்டோபர் 12. எந்த சட்டத்தின் அடிப்படையில்னா மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் 1993 படி அந்த 1993 அக்டோபர் 12 கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு சுதந்திரமான சட்டப்பூர்வமான அரசியலமைப்பை சாராத அமைப்பு. இதன் தலைமையகம் புதுடில்லியில் அமைந்துள்ளது. ஒரு தனி மனிதனின் வாழ்வு, சுதந்திரம், சமத்துவம் மற்றும் கண்ணியம் ஆகியவற்றை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் தேசிய மனித உரிமை ஆணையம் பொறுப்பேற்கிறது. இவ்வாணையத்தின் விதிமுறைகள் 1/3/1994 தான் நடைமுறைக்கு வந்தது. 1993 அக்டோபர் 12 கொண்டு வந்தாலும் அதுக்கு அடுத்த வருஷம் 1994 மார்ச் 1 தான் அதோட விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்திருக்கு. இவ்வாணையம் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்குகிறது. தேசிய மனித உரிமை ஆணையம் எதன் கீழ் இயங்குகிறது? மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்குகிறது. மனித உரிமை பாதுகாப்பு திருத்த சட்டம், அதாவது மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் 1993 2 தடவை திருத்தியிருக்காங்க. 2006 மற்றும் 2019 2 தடவை திருத்தியிருக்காங்க. திருத்தினது மூலமாக இந்த 1993 மனித உரிமை பாதுகாப்பு சட்டத்துக்கு இது மேலும் வலு சேர்த்திருக்கு. மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் 1993, மனித உரிமை பாதுகாப்போட திருத்த சட்டம் 2006 மற்றும் 2019. இந்த ஆணையத்தோட அமைப்பு: தேசிய மனித உரிமை ஆணையம் ஒரு தலைவரையும் 4 உறுப்பினர்களையும் கொண்டிருக்கும். இவங்களை நியமிக்கிறதுக்கு 6 பேர் கொண்ட ஒரு குழு இருப்பாங்க. ஒரு தலைவர், 4 உறுப்பினர் இருப்பாங்க. அவங்கள நியமிக்கிறதுக்கு 6 பேர் கொண்ட குழு இருக்கும். அந்த 6 பேர் யாருன்னா, பிரதமர், அவர் தான் குழு தலைவராக இருப்பார். பிரதமர், மக்களவை சபாநாயகர், மாநிலங்களவை துணைத் தலைவர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவர், மத்திய உள்துறை அமைச்சர். ஏன்னா இது தேசிய மனித உரிமை ஆணையமா, ஸோ இது மத்திய அரசு இது. ஸோ அதனால் பிரதமர் இருக்கார், மக்களவை சபாநாயகர் இருக்கார், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் இருப்பார், மாநிலங்களவை துணைத் தலைவர், மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவர், மத்திய உள்துறை அமைச்சர் இருப்பாங்க. இந்த 6 பேர் அடங்கிய குழுவோட பரிந்துரைப்படி தேசிய மனித உரிமை ஆணையத்தோட தலைவரையும் உறுப்பினரையும் யார் நியமிப்பானா, குடியரசுத் தலைவர் நியமிப்பார். பதவியில் இருக்கும் உச்ச நீதிமன்ற, அதாவது தேசிய மனித உரிமை ஆணையத்தோட தலைவர் யாருன்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கொடுத்துருக்காங்க. தேசிய மனித உரிமை ஆணையத்தோட தலைவர் யாருன்னா ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. ஒரு தலைவர் 4 உறுப்பினர் சொன்னோமா, அந்த 4 உறுப்பினர்களில் ஒரு உறுப்பினர் ஆல்ரெடி ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைவராக இருக்கனால முதல் உறுப்பினர் யாருன்னா ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்தவர் அல்லது இருப்பவராக இருக்கலாம். இன்னொருத்தர் யாருன்னா உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தவர் அல்லது இருப்பவராக இருக்கலாம். 3 மற்றும் 4வது உறுப்பினர், அவங்க 2 பேர் மனித உரிமை தொடர்பான செயல்பாட்டு அறிவு மற்றும் அனுபவம் பெற்றவர்களாக இருத்தல் வேண்டும். தலைவர் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. முதல் உறுப்பினர் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்தவர் அல்லது இருப்பவராக இருக்கலாம். 2வது உறுப்பினர் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தவர் அல்லது இருப்பவராக இருக்கலாம். 3 மற்றும் 4வது உறுப்பினர்கள் மனித உரிமை தொடர்பான அறிவு மற்றும் அனுபவம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். இந்த 4 பேரை தான் 6 பேர் அடங்கிய குழு நியமிப்பாங்க. அந்த ஒரு தலைவரையும் 4 உறுப்பினரையும் இந்த 6 பேர் அடங்கிய குழு பரிந்துரை பண்ணுவாங்க. அவங்கள பணி நியமனம் செய்வர் யாருன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார். பதவியில் அப்போ பார்த்தோமா, அந்த முதல் உறுப்பினர் 2வது உறுப்பினர் சொன்னோமா, அந்த பதவியில் இருக்கும் உச்சநீதிமன்ற நீதிபதி அல்லது உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி முதல் உறுப்பினர் மற்றும் 2வது உறுப்பினர் நியமிக்கும் போது குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை கேட்டு தான் இவங்க 2 பேரையும் நியமிப்பார், முதல் உறுப்பினரையும் 2வது உறுப்பினரையும். இவ்வாணையத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக செயலாளர் செயல்படுகிறார். தேசிய மனித ஆணையத்தோட தலைமை நிர்வாக அதிகாரி யாருன்னா செயலாளர். இதில் முழு நேர உறுப்பினராக கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்க யாருன்னா தேசிய சிறுபான்மை ஆணையத் தலைவர், தேசிய பட்டியலினத்த ஆணையத் தலைவர், தேசிய பழங்குடியின ஆணையத் தலைவர், தேசிய மகளிர் ஆணையத் தலைவர். இவங்க 4 பேரும் இந்த தேசிய மனித ஆணையத்தில் முழு நேர உறுப்பினராக இருப்பாங்க. தேசிய மனித உரிமை ஆணையம் 5 பிரிவுகளை கொண்டுள்ளது. அந்த 5 பிரிவு என்னென்னா: சட்டப்பிரிவு, புலனாய்வு பிரிவு, ஆராய்ச்சி மற்றும் திட்டப்பிரிவு, பயிற்சி அளித்தல் பிரிவு, நிர்வாக பிரிவு. தேசிய மனித உரிமை ஆணையம் 5 பிரிவு இருக்குது. இதே படி மாநிலத்துக்கு பார்த்திங்கன்னா 3 பிரிவு இருக்கும். அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேசிய மனித உரிமை ஆணையம் 5 பிரிவுகளை கொண்டது. சட்டப்பிரிவு, புலனாய்வு பிரிவு, ஆராய்ச்சி மற்றும் திட்டப்பிரிவு, பயிற்சி அளித்தல் பிரிவு, நிர்வாக பிரிவு. இந்த 5 பிரிவுகள் இருக்கும். அதுக்கடுத்து நம்ம ஆல்ரெடி தலைவர் மற்றும் 4 உறுப்பினர்களை பார்த்துருந்தோம்.
இவங்களோட பதவிக்காலத்தை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா மனி உரிமை பாதுகாப்பு சட்டம் 2 தடவை திருத்தப்பட்டது, 2006 மற்றும் 2019. 2019 மனித உரிமை பாதுகாப்பு திருத்த சட்டம் 2019 தான் தலைவர் மற்றும் உறுப்பினரோட பதவிக்காலத்தை 3 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரைன்னு சொல்லி மாற்றிருக்கு. 3 ஆண்டு அல்லது 70 வயது வரை. மனித உரிமை பாதுகாப்பு திருத்த சட்டம் 2019 படி தலைவர் மற்றும் உறுப்பினர் அதிகபட்சம் 70 வயது வரை மறுநியமனத்துக்கு தகுதியுடையவர்கள். 3 ஆண்டு 70 வயசு வரை இருப்பாங்க. ஒருவேளை 3 ஆண்டுலேயே அவங்க வந்து முடிஞ்சுன்னா அடுத்து 70 வயசு வரை அவங்க திரும்ப மறுநியமனம் பண்ணிக்கலாம். ஆனால் பணிக்கால ஓய்வுக்கு பின் இவர்களை மத்திய மாநில அரசு பணிகளுக்கு நியமிக்கக்கூடாது. இவர்கள் நொடிந்தவர் அல்லது அனுமதியின்றி வேறு பதவி வகித்தல் அல்லது குற்ற வழக்கில் ஈடுபடுதல் அல்லது நீதிமன்றம் அவரை தகுதியற்றவர் என அறிவித்தல் போன்ற காரணங்களுக்காக குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்யலாம். தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் மீது தகுதியின்மை அல்லது தவறான நடத்தை ஆகிய காரணங்களுக்காக உச்சநீதிமன்றம் விசாரணை நடத்திய பின்னர் பதவி நீக்கத்தை வலியுறுத்தினால் குடியரசுத் தலைவர் தான் இவங்களை பதவி நீக்கம் செய்வார். இந்த தேசிய மனித உரிமை ஆணைய தலைவர், உறுப்பினர் சம்பளம், தீவிர சலுகைகளும் மத்திய அரசு தான் நிர்ணயிக்கும். தேசிய மனித உரிமை ஆணையம் உரிமையியல் நீதிமன்றத்துக்கு உரிய அதிகாரத்தை அனைத்து அதிகாரம் பெற்றிருக்கும். ஆண்டுதோறும் இந்த ஆணையம் தனது அறிக்கையை மத்திய அரசுக்கு அனுப்பும். மத்திய அரசு இந்த அறிக்கையை பாராளுமன்றத்தின் இரு அவைகளுக்கும் தாக்கல் செய்யும். ஆணையம் கூடும் நாள் மற்றும் கூடும் இடத்தை தீர்மானிப்பவர் அதன் தலைவர் ஆவார். இவ்வாணையத்தோட புலனாய்வு அதிகாரி மொத்தம் 5 பிரிவு பார்த்தோமா, அதில் புலனாய்வு பிரிவில் இருக்க புலனாய்வு அதிகாரி காவல்துறை இயக்குனருக்கு நிகரான அதிகாரத்தை பெற்றிருப்பார். இந்த ஆணையத்தோட பணிகள். இந்த ஆணையம் என்ன செய்யணும், மனித உரிமை மீறல் சம்பந்தமான எல்லா வழக்குகளையும் விசாரிக்கும். அதுலேயுமே அந்த மீறல் குறித்து அரசு ஊழியர் யாராவது அலட்சியம் காட்டினாங்களோ அது மேலேயும் விசாரணை நடத்தும். மனித உரிமை மீறல் வழக்குகளில் தன்னை இணைத்து கொள்ளுதல், மனித உரிமை குறித்த ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளுதல் மற்றும் ஊக்குவித்தல், சமூகத்தின் பல்வேறு பிரிவினரிடையே மனித உரிமை கல்வியை பரப்புதல், மனித உரிமை துறையில் பணியாற்றும் அரசு சாரா அமைப்பு மற்றும் நிறுவனங்களின் முயற்சியை ஊக்குவித்தல், ஊடகங்கள் மூலமாகவும் கருத்தரங்கு மூலமாகவும் மனித உரிமை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், மனித உரிமை மீறப்படும் போது பாதிக்கப்பட்டவர்கள் மனு செய்தாலோ ஆணையம் தானாகவே முன்வந்து பாதிக்கப்பட்டாலும் விசாரிக்கும். நம்ம மனு கொடுத்தாலும் ஓகே, இல்லை அது வந்து மனித உரிமை மீறப்படுதுன்னு தெரிஞ்சால் அவங்களாவே வந்து கூட அந்த வழக்கை விசாரிப்பாங்க. அரசியலமைப்பு மற்றும் உலக அளவிலான ஒப்பந்தங்கள் மூலம் உறுதி செய்யப்பட்ட உயிர் வாழும் உரிமை, சுதந்திரம், தனிமனித உரிமை ஆகியவற்றை இவ்வாணையம் உறுதி செய்கிறது. இவ்வாணையம் புகார்களை விசாரித்து அறிக்கை மட்டுமே வழங்க முடியும். இதனுடன் சில பரிந்துரை தீர்ப்புகளையும் வழங்கலாமே தவிர வழக்குகளின் மீது தண்டனை வழங்க முடியாது. இவங்க வந்து அறிக்கை கொடுப்பாங்க, அதே போல் இந்த மாதிரி தீர்ப்பு கொடுங்கன்னு பரிந்துரை செய்யலாம். ஆனால் அவங்களுக்கு இந்த தண்டனை தான் கொடுக்கணும்னு சொல்லி தண்டனை கொடுக்க முடியாது. இதன் பரிந்துரைகளை அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் இல்லை. ஆனால் 1 மாதத்துக்குள் அரசானது பரிந்துரை பற்றிய தனது செயல்பாடுகளை விளக்க வேண்டும். இவங்க பரிந்துரையை நம்ம அரசு வந்து ஃபாலோ பண்ணணும்னு கட்டாயம் இல்லை. ஆனால் 1 மாதத்துக்குள்ளே அரசு அந்த பரிந்துரையை என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி தன்னோட செயல்பாட்டை பற்றி அறிவிக்கணும்.